ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 24:15 கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடுகிறவர். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறவர். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோமேயானால் அவர் நமக்காக வழக்காடுவார். நாம் நம்முடைய சுயபலத்தினாலே நம்முடைய நியாயத்தை நீதியை நிலைநாட்ட முயற்சி செய்யக்கூடாது. நாம் எடுக்கும் உலக பிரகாரமான முயற்சிகள் அனைத்தும் தோல்வியை சந்திக்கக்கூடும். நாம் நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அவர் பார்த்து கொள்வார். ஏசாயா 33:22 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நம்மை நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறார். இங்கே சவுல் ராஜா தாவீதை கொலை செய்யும்படி வகை தேடி அவனை துரத்தி கொண்டே இருக்கிறார். சவுல் தாவீதை பகையாய் பகைக்கிறார். ஒரு முறை 3000 பேரை கூட்டிக் கொண்டு என்கேதி என்ற வனாந்திரத்திலே தாவீதை தேடி செல்கிறார். அங்கே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறது. சவுல் ஒரு கெபிக்குள் இருக்கிறான். தாவீது அவனுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து எடுத்துக் கொள்கிறார். சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தபடியினால் தாவீது அவன் மீது கை போட துணியவில்லை. அந்த சால்வையின் தொங்கலை அறுத்து எடுத்துக்கொண்டதினால் தாவீதின் மனம் பதறுகிறது. தாவீதோடு இருந்தவர்கள், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார், சவுலை முடித்து விடலாம் என்று ஆலோசனை சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீது அவர்கள் ஆலோசனையை கேட்காமல் அவர்களையும் எதுவும் செய்ய விடாமல் சவுலை தப்ப விடுகிறான். பிறகு சவுலிடம் நடந்ததை சொல்லி, தேவையில்லாமல் என்னை பகைக்க வேண்டாம், இஸ்ரவேலின் ராஜா ஒரு செத்த நாயையா ஒரு தெல்லு பூச்சியா தேடிக்கொண்டு வந்தார், உமக்கும் எனக்கும் நடுவே கர்த்தர் வழக்காடுவாராக என்று தாழ்மையாக பேசுகிறார். இதை கேட்டு சவுல், நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ நிச்சயம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பாய் என்று சொல்கிறார். எதிரியான சவுலே தாவீதை குறித்து எவ்வளவு நல்ல சாட்சி கொடுக்கிறான் பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் சவுலை போல காரணமில்லாமல் பகைக்கிறவர்கள் இருக்கலாம். அவர்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், அல்லது உங்கள் ஊர்க்காரராக இருக்கலாம், உடன் படித்தவராக, உடன் வேலை பார்ப்பவராக, அல்லது பக்கத்து கடைக்காரராக, உங்களோடு வியாபாரம் செய்பவராக இருக்கலாம். ஏன் உங்கள் உடன் பிறந்தவர்களாக, அண்ணன் தம்பியாக, அக்கா தங்கையாக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் பெற்றோராக, பிள்ளைகளாக, சொந்த பந்தங்களாக, குடும்பத்தினராக, நண்பர்களாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்களாக எதையும் செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபியுங்கள். அவர்கள் உங்களை பகைத்தால் நீங்களும் பதிலுக்கு அவர்களை பகைக்காதீர்கள். தாவீதின் கையில் சவுல் சிக்கியது போல அவர்கள் உங்கள் கையில் சிக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் அவர்களை பழிவாங்காதீர்கள். உங்களோடு இருப்பவர்கள் உங்களுக்கு கெட்ட ஆலோசனை கொடுத்து தவறாக வழிநடத்தலாம். மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருடைய அன்பை மட்டும் காட்டுங்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை போன்றவர்களின் மேல் கை போட துணியாதீர்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் தாவீதை போல ராஜாக வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அதற்குள் அவசரப்பட்டு எதையாவது செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள்.
தாவீது சவுலின் சால்வையை அறுத்ததற்கே அவனுடைய மனம் பதறியது. அப்படி என்றால் தாவீது எவ்வளவு நல்லவன் பாருங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமேனால், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். நீங்களும் நானும் தாவீதை போல கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக நடந்து கொள்வோம். உங்களை பகைக்கிறவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்களை துரத்துகிறவர்கள் ஒரு நாள் உங்களை புரிந்து கொண்டு சவுலை போல சாட்சி சொல்லுவார்கள். நீங்கள் ராஜாவாக இருப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எனக்காக வழக்காடுகிறவர் என்ற வார்த்தை மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அவர்களுக்காக வழக்காடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ராஜாவாக மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, என்கேதி வனாந்திரத்திலே சவுல் எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு தாவீதை தேடி சென்றார்? A 1000, B 2000, C 3000, D 4000. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.